ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அன்பான அன்பு வணக்கம். சொல்லுங்க ஐயா. இறைவன் நீக்கமர நிறைஞ்சிருக்காங்கன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வாக்கியத்துக்கான அர்த்தம் என்ன? அப்போ இங்க இருக்கிற அனைத்துமே இறைவன் தானா? இங்க எல்லாமே நீக்கமர நிறைஞ்சிருக்கிற ஒரு விஷயங்கள் ஒருமையை குறிக்கிறது இறைவன் எல்லாமே ஒண்ணுதானங்கய்யா? எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே ஒண்ணுதானா? எப்படி தெரிஞ்சுக்கணும், எப்படி நம்ம இறைவன் எல்லாமே இறைவனா இருக்கு எப்படி நாங்க பாக்குறது? உண்மைதானே? உண்மைதாங்க. எல்லாமே இறைவன் சொன்னா இப்ப நான் எப்படி ஒரு கல் எப்படி இறைவன் நான் பார்க்க முடியும், இல்ல ஒரு கறிக்கண்டு எப்படி இறைவனா பார்க்க முடியும்? இந்த ஒரு கான்செப்ட் இது எல்லாருக்கிட்டையும். இப்ப நீக்கமான இறைவன் நினைச்சது நீங்க சொல்லாத ஞானிகள் கிடையாது. எல்லா நூலும் அதான் சொல்லுது, எல்லா குருமாரும் தான் சொல்லுது, எல்லா மார்க்குமா சொல்லுது. ஆனா சொல்றது எல்லாமே சொல்றது மட்டும்தான் சொல்லுது. அது வழிமுறையிலயோ செயலாக்கத்துல அது இல்லை. உண்மைதானே? சொல்ல மட்டும்தான் இருக்கு. சொல்ல மட்டும்தான் இருக்கு. நீக்கமாக நினைச்சிருக்காங்க. ஆனா இங்கதான் பண்ணணும், இதைதான் செய்யணும், இதுதான் சரியான விஷயம், சரியில்லை விஷயம் நம்ம சொல்லுவோம். நீங்க சரியில்லைன்னு சொல்லும் போது நீங்க சொன்ன வார்த்தைக்கும் இந்த சரியில்லைன்னு சொல்றதுக்கும் பொருள் மாறிடும். உண்மைதானே? நீங்க நீக்கமான இறைவன் நிறைஞ்சுக்கிறது சொன்னதுக்கு அப்புறம் ஒருத்தர் கோயிலுக்கும் போய் கும்பிடலாம், ஒருத்தர் வீட்லயும் கும்பிடலாம் சொல்றேன். ஒருத்தர் ஒரு ஒரு நார்மலான ஒரு இடத்துல இருந்து வருவாங்க, எது ஒண்ணா பண்ணலாம், எப்படி வராங்கனாலும் அவர் அந்த வணங்குதல்ன்றது எல்லாமே இறையே. அதுல சந்தேகம் வேண்டாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்துல ஒரே மாதிரி பாக்குறதுன்றதும், ரெண்டாவது எல்லாமே இறைவனா எப்படி நம்ம பார்க்கலாம்னா எல்லாத்துக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும். இறைவனுக்கான ஒரு முழுமையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பை வெளிப்படுத்தும், நம்மள மகிழ்ச்சியாகும். அன்பை வெளிப்படுத்தும், நம்மள மகிழ்ச்சியாகும், நம்மளுக்கு தேவையான ஒரு பெரிய உதவியா இருக்கும். உண்மைதானே? இந்த மாதிரி விஷயத்த தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இறைவன் நம்ம சொல்றோம். இங்க எல்லாருமே அப்படிதான். ஏன்னா நம்ம ஒரு தேவையானப்போ எது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணப்பா, எல்லாருமே ஹெல்ப் பண்ணப்பா, கடவுள் மாதிரி நம்ம வார்த்தை சொல்றோம் இல்லையா? உணவு இல்லாதப்போ உணவு கொடுக்குமா வார்த்தையை சொல்லுவோம். தண்ணி தாகத்துல தண்ணி கொடுப்பா, தண்ணி எப்பா இதே மாதிரி கட்சிட்டு போறோம் நம்ம சொல்றோம். இப்ப இந்த வார்த்தை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அந்த இடத்துல? ஏன்னா எந்த நேரத்துக்கு உங்களுக்கு எது பயனா இருக்குதோ அதெல்லாமே அந்த பொருளை குறிக்கிறதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அதுதான் ஒண்ணு அந்த இடத்துல ஒரு சந்தோஷத்தையோ ஒரு மகிழ்ச்சியோ ஒரு ரிலாக்ஸேஷன் தன்மை கொண்டு போச்சு. உண்மைதானே? அதனால நம்ம அந்த வார்த்தையை அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு மரத்து நிழலை பத்தி ரொம்ப வெயில் ஒரு மரம் நினைச்சு வா நம்ம அந்த இறைவன் அப்பா இப்படி சொல்றீங்க, அந்த நிழலை நீங்க எல்லாம் மீன் பண்ணுவீங்க. உண்மைதானே? கடவுள் மாதிரி இந்த தன்மை இந்த மாதிரி நம்ம சொல்றோம். இது எல்லாமே எப்படின்னா எல்லா பொருளுமே தன்மை உண்டு. இப்போ நம்ம எந்த பொருளை நீங்க தாழ்வா உங்களால பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். எதனா நம்ம தாழ்வா நம்ம என்னன்னா மட்டும்தான் நம்ம அந்த இறைத்தன்மையில சொல்ல முடியும். இங்க நம்ம எந்த ஒரு பொருளையுமே தாழ்வான தன்மையில உங்களால பார்க்கவே முடியாது, பார்க்க முடியாது. அப்படி நம்ம தரக்குறையா நம்ம பார்க்கணும்னு சொல்றது நம்ம அறியாம வீட்டுல எல்லா விதமான பொருட்களும் நம்மளுக்கு பயன்பாடு. உண்மைதானே? உண்மைதாங்க. நம்மளுக்கு எந்த ஒரு பொருளுமே சிறந்தது இல்லைன்னு நம்ம ஒரு பொருள் சிறந்தது இல்லைன்னா நீங்க சொல்ற கண்ணு சிறந்ததே கிடையாது இது அப்படின்னு நீங்க ஒரு பொருளை சொல்லுவீங்கன்னா அந்த பொருள் மட்டும் தான் இறைத்தன்மை இல்லாத பொருள். இதுதான் நீங்க சொல்ற கான்செப்ட். ஆனா நீங்க எல்லாம் சொல்றீங்க இது சிறந்தது கிடையாது, இது சிறந்தது நம்ம எல்லாரும் சொல்றோம். ஆனா அப்படி சொல்லும் போது நீக்கமான இறைவன் நம்பிக்கிறதுன்னு சொன்ன வார்த்தைக்கான பொருள் போயிடுச்சு. உண்மைதானே? ஆனா எல்லாத்தையும் நிறைஞ்சுதான் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அது எப்படி வெளிப்பட்டு தெரியுது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இப்ப நம்ம வீடு இருக்கு, நம்ம வீட்டுல எல்லா பொருளுமே நமக்கு பயன்பாடு. உண்மைதானே? தொடப்பக்கட்டை, அழுக்கு துணி, ஒரு பாத்திரம், நம்ம யூஸ் பண்ற பொருள் எல்லா பொருளுமே பயன்பாடு. அப்ப எல்லா பொருளுமே அவங்களுக்கு பயன்படுதா? ஒரு நம்ம ஒரு சமைக்கிறதுல ஒரு பொருள் கீழே வந்துச்சு, ஒரு சமைக்கிற இடத்துல சிந்திச்சு அப்படி சாப்பாடு சிந்திச்சு எதனா ஆயிடுச்சுன்னா நம்ம துடைக்கிறதுக்கு நம்ம எந்த துணி எடுப்போம்? துடைக்கணும். கீழே ஒரு குழம்பு கீழே ஊத்திச்சு, டக்குன்னு துடைக்கணும், எதை வச்சு துடைக்கணும்? அங்க இருக்கிற ஒரு வேஸ்ட் துணி எடுத்து. இப்போ அந்த இடத்துல நீ டக்குன்னு தெரியும் ஒரு வேஸ்ட் துணி எங்க இருக்கு, கருத்து தெரிய தர மாட்டேன். ஆமா கண்டிப்பா. இப்போ ஒரு கருத்துணின்றது உயர்வா தாழ்வான்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பொறுத்தவரைக்கும் அது உயர்வு இல்லாத ஒரு பொருள். உண்மைதானே? ஆமா, ஒரு அழுக்கான பொருள், அதுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஆனா அந்த ஒரு குழம்பு கீழே ஊத்துற உடனே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க போச்சு? ஸ்ட்ரைட்டா அந்த கரித்துணி மேலதான் போச்சா? ஆமா. அந்த இடத்துல அந்த கரித்துணி அதுக்கு பயனாயிடுச்சா? கண்டிப்பா. நீ தேர்ந்தது கரித்துணி தான் தேர்ன. ஏன் நீ கரித்துணி சொன்ன? ஏன் சுத்தமான துணி ஒரு புது துணி தேர்னால இல்ல, ஏன் கரித்துணி தேர்ன? அந்த செயலுக்கு பயன்பாடா இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் அதுக்கான ஒரு துணி மட்டுமே. அதுதான் அதுல நீ செஞ்சா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, இது ஒரு புது தெரிஞ்சு வருஷம்னா எல்லாரும் திட்டுவாங்க, நீ என்னடா வழி இல்லாம கஷ்டம். ஆனா அந்த வேற வழி இல்லாம வேற ஒரு நல்ல பொருளே இல்ல அதுக்கு சம்பந்தமான பொருள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வழி இல்லாம தான் பண்ணும். அப்ப அதுக்கு வழின்னு ஒண்ணு இருக்குன்னா அந்த செயலுக்கு எது ஆப்டா இருக்கோ அதுதான் வழின்னு இருக்கும். புரியுதா? அதுதான் அந்த ஒரு கருத்து. இப்ப கீழே சோறு கொட்டி திறந்து போச்சு, திறந்து போனோம்னா அதை தொடப்பம் வச்சு பெருக்கிறது. அது பெருக்குன்னா உங்க தொடப்பம் தான் வேணும். துணியை கிரியை வச்சு தர முடியாது. தரணும்னா துணி சாப்பிடாதுலயே ஒட்டிக்கும், தரலையே ஒட்டிக்கும். ஆனா தொடப்பம் தான் அந்த இடத்துக்கு உங்களுக்கு பயனா இருக்கும். உண்மைதானே? அப்ப அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பொருளை தொடப்பமா இருக்கு. இப்ப அதை நீ அள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முறை வேணும். உண்மைதானே? முறை இல்லைன்னா நீ அள்ள முடியாது. அல்லாம நீ சரியா அள்ள மாட்டேன். ஆனா உனக்கு முதல்ல தேவை முறம் தான் தேவை. முறம் தான் இருக்குமே தோணும். அப்ப அந்த இடத்துல முறம் தான் ஒரு பெரிய பயன். இப்ப அந்த முறை இடத்துல உயர்வா இருக்குன்னா உயர்வா இருக்கு உனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு.
ஒரு ஹீரோ இருக்கும். ஹீரோ தான். அது வேற ஒரு சிம்பிள் சொன்னா ஹீரோ தான். எந்தெந்த பொருளுக்கு எந்தெந்த நேரத்துல அது பயன்பாடான ஒரு பொருளா இருந்தா அது ஹீரோ தான். அது இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுக்குள்ள என்ன பொருள் இருந்தாலும் எல்லா பொருளுமே ஒரே சாராம்சம் தான் இருக்க முடியும், ஒரே பயன்பாட்டு தான் இருக்க முடியும். இப்ப நம்ம படுக்கிறோம்னா நம்மளுக்கு அந்த சமயத்துக்கு பாய் ரொம்ப அவசியம். மற்ற டைம்ல பாய் நமக்கு தேவையில்லை. ஒரு குளிர் டைம்லனா பெட்ஷீட் ரொம்ப அவசியம். வெயில் டைம்ல அந்த பெட்ஷீட் தேவை. இப்ப எல்லா பொருளையும் பாருங்க நம்மளுக்கு ஒரு சிறப்பா பயன்படுத்தா பயனில்லை. கண்டிப்பா எல்லா பொருளும் பயன்படுத்தும். எல்லாத்தோட சிறப்புனஸ் பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு ஒற்றை அடினா அந்த ஒற்றை கொம்பு தான் உனக்கு அதுக்கு வந்து ஒரு பயனார். அப்ப அந்த ஒற்றை கொம்பு ரொம்ப அவசியம். அப்ப அந்த ஒற்றை கொம்பு வேறு தானே அந்த ஒற்றையை கிளீன் பண்றதுக்கு ஒற்றை கொம்பு ரொம்ப அவசியம். ஒற்றை அடிக்கிற கொம்பு ரொம்ப அவசியம். அப்போ அது எவ்வளவு உயர்வான அந்த அடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். வீடு கிளீன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒற்றை கொம்புதா, தொடப்புங்குதா, முறங்குதா, அவனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் குத்தவன அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அது அதானே பெஸ்ட்டு. அதனால என்ன பண்ண முடியும். அந்த பொருள் எல்லா வீட்லயும் இருக்கும். ஆனா யாருமே அதுக்கு நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். கண்டிப்பா. இப்ப இந்த முக்கியத்துவம் நீங்க கொடுக்காதது காரணத்தினால உன் அறிவும் பொறுமைன்ற ஒரு குணமும் உன்கிட்ட வளர்ச்சியாவது குறையுது. என்கிட்ட ஒரு பொருள் வந்து அதை பயன்படுத்த தெரியல. பயன்படுத்துறீங்க, அதோட முழுமை தன்மை உணர தெரியல, அதோட சிறப்பு தெரியல. நம்மளுக்கு கருதி சிறப்பு சொல்ல ஒத்துப்பாங்க இல்லங்க. ஒரு தொடப்பத்தை சிறப்பு சொல்ல ஒத்துப்பீங்களா? இல்ல. அது என்ன ஒத்துக்க மாட்டீங்க? ஏன் சிறப்பு இல்லை, ஏன் ஒத்துக்கலன்னா தொடப்பம் அதெல்லாம் இருக்குது. ஆனா சிறப்புனா சிறப்பு தான். இப்ப அதே சிறப்பு எங்க போகும்னா உங்களுக்கு ஒரு அழகான டைனிங் டேபிள் சிறப்பான சிறப்பு, அதுக்கு மேல ஒரு காஸ்ட்லியான துணி போட்டா சிறப்பான சிறப்பு உண்மைதானே. அதுக்கு மேல அளவுக்கு மீறியான ஒரு விதவிதமான டிஷ் வச்சா சிறப்புனா சிறப்பு உண்மைதானே. அது இருக்கிறது. இப்ப இதெல்லாமே சிறப்புன்னு நினைக்கிறீங்க, எல்லாமே சிறப்புன்னு சொல்றீங்க. இப்ப அப்படிதான் நம்ம வந்து ஒரு கோயிலோ ஒரு ஆற்றலையோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளையோ நம்ம பெஸ்ட்னு சொல்றோம். சக்தியே இல்லாத இந்த மாதிரி அமைதியா இருக்கிற ஒரு பொருளை, எந்த ஒரு பெருசா எதுவுமே தெரியாத ஒரு பொருள் மேல வந்து நம்ம அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டோம். அதனால நம்ம சொல்றோம் அதுக்குள்ளதான் சக்தி இருக்குது, அது கிடையாது. ஆனா எல்லாத்துக்கிட்டையும் சக்தி இருக்குது, எல்லாத்துக்கிட்டையும் அந்த ஆற்றல் இருக்குது, எல்லாத்துக்கிட்டையும் அந்த அறிவு இருக்குது, எல்லாத்துக்கிட்டையும் அந்த ஹீரோயிசமா ஒரு தன்மை இருக்கு. அது எல்லாத்துக்குள்ளே இருக்கு. இப்ப நான் அந்த டைனிங் டேபிள் எல்லாமே சொன்னேன். இப்ப அந்த டைனிங் டேபிள் சாப்பிட்டு முடிச்சோடனே அதை கிளீன் பண்ணா என்ன வேணும்? அழுக்கு துணி தான் வேணும். அங்க ஒரு முறம் தான் வேணும், ஒரு தொடப்பம் தான் வேணும். என்னதான் எங்க எல்லாமே வச்சாலும் அந்த நேரத்துக்கு தான் அது அந்த செயலுக்கு மட்டும்தான் அது பெஸ்ட்னஸ். அதுக்கப்புறம் பெஸ்ட் ஒண்ணு உள்ள வரணும். அப்ப அந்த இடத்துல நீ எது பெஸ்ட் அது பெஸ்டா மாறும். இப்ப அந்த மாதிரி தான் இங்க எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அப்ப எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பெஸ்ட் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பெஸ்ட்டை நீங்க எப்ப புரிஞ்சுக்க முடியும்னா உங்ககிட்ட அன்பு அதிகமாகும் போது, அப்ப அறிவு விருத்தி ஆகும் போது என்ன ஆகும்னா இங்க அருள் ஒரு விஷயம் இருக்கு, அருள் கொடுக்குது. இங்க அருள் எது நம்மளுக்கு அதிகமா கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட ஜடப்பொருள் நம்ம அருள் கொடுக்குது. இப்ப இது ஜடப்பொருள், இந்த போன் ஜடப்பொருள், உங்களுக்கு நீங்களே ஜடப்பொருள், எனக்கு நானே ஜடப்பொருள். புரியுதுங்களா? இப்போ இங்க எல்லா ஜடப்பொருள் தான் இங்க ஒரு பெரிய பயனா இருக்கு. நம்ம பேசுறது கேட்கறது, பேசுறதுக்கு நம்ம விடுறது, நம்ம பேசுறது நம்ம உடல் அமைப்பு கொடுக்குறது, நம்ம ஒரு நோய் வந்தா அதுக்கு ஜடப்பொருளான அந்த மாத்திரை போட முதல்ல நோய் குணப்படுத்திக்கிறது, எல்லாமே இந்த பஸ்ல இருந்து நம்ம போற ரோட்ல இருந்து எல்லாமே இங்க ஜடப்பொருள். பூமி நீ பாக்குற பொருள், கேலக்சி மேல போற காத்து ஜடப்பொருளான ஜடப்பொருள் தான், மேலப்படுது இல்ல. ஆமா. இப்ப இது எல்லாமே உங்களுக்கு எவ்வளவு பயனா இருக்கு? அளவுக்கு பறந்து பயன் தரது ஜடப்பொருள். அப்ப அந்த ஜடப்பொருள் நம்ம பயன் நம்மளுக்கு கொடுக்குற பயன் வந்து அருள் கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்ப அந்த அருளை வழங்குற ஒரே பொருள் முக்கியமா நம்ம ஒரு மெயின் திங்கில பார்த்தா ஜடப்பொருள் தான் நம்ம எல்லாருக்குமே பெரிய பயனா இருக்கு. இப்ப அந்த ஜடப்பொருள் ரொம்ப வேறு விஷயம். அந்த ஜடப்பொருளை ஒரு பெரிய ஒரு மரத்தை ஒரு விதமாகவும் சிறிய மரத்தை ஒரு விதமாகவும் மரத்தையே பல விதமா பார்க்கணும். ஒரு மரத்துல இலை தனியா, காய் தனியா, பூ தனியா, தண்டு தனியா, புரியுதா, வேறு தனியா பார்க்கக்கூடிய தன்மை நம்ம இருக்கு. ஆனா மொத்தமும் சேர்ந்து அது பெரிய மரம், மொத்தத்துக்கு அது பிசினஸ் நம்ம யாருனாலும் பார்க்க தெரியாது. ஒரு இலையை எடுத்து நீ பார்த்தாலும் அந்த இலையோட முழு சாராம்சம் பார்க்க தெரியுமானா நம்ம யாரும் பார்க்க மாட்டோம். ஒரு பழத்தை எடுத்து பார்த்தோம், அந்த பழத்தை முழு சாராம்சமா நம்ம பார்ப்போம்னா நம்ம பார்க்கணும். பழம் அவ்வளவுதான். இந்த பழம் தான் இந்த மரம், இந்த மரத்துல இருந்து அந்த பழம் தோன்றி இருக்குது. அப்ப இந்த பழத்துக்குள்ள இந்த மரம் இருக்குதா இப்படிலாம் நம்ம யாரும் சிந்திக்க மாட்டோம், யோசிக்க மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சது இல்லை. இதை நீ என்னதான் தெரிஞ்சா பழத்தை பழமா தான் பார்க்க, அதுக்கிற இலையா தான் பார்க்குது. ஆனா இது ஒரு இலையை எடுத்து பார்த்தா இது ஒரு மரத்தோட இலை, இந்த மரம் இவ்வளவு பெரிய தன்மை கொண்டது, இந்த இலை தான் அதோட மெயின் சாராம்சம். ஏன்னா நீங்க அந்த மரத்தை எடுத்து நீங்க கீறி பார்த்தீங்கன்னா அந்த மரத்துல இருக்கிற ஒரு அணுவும் இந்த இலையில இருக்கிற ஒரு அணுவும் அப்படி நின்று ஒரே நேர்கூடாது. ஏன் அப்படி திங்க் பண்ண நமக்கு தெரியல, அப்படியே நம்ம யோசிக்க மாட்டோம். பிரிச்சு பார்க்க தெரியுது, நம்ம பிரிவினையா பார்க்க தெரியுது, பொறுமையா பார்க்க தெரியுது. இப்ப அந்த பிரிவினை நம்ம பார்க்கறதுனாலே என்ன ஆயிடுச்சுன்னா அதிகமான இப்ப நம்ம எப்படி செல்வத்துக்கு ஒரு மதிப்பு உண்மைதானே, உடல் உழைப்புக்கு ஒரு மதிப்பு, வாய் பேச்சுக்கு ஒரு மதிப்பு, பார்வைக்கு ஒரு மதிப்பு இருக்குதா? இப்ப இது எதுக்கு பெரிய மதிப்பு கிடைக்கும் நினைக்கிறீங்க? செல்வத்துக்கு தான் பெரிய மதிப்பு, செல்வத்துக்கு தான் பெரிய மதிப்பு.
ஆனா இங்க எல்லாத்துக்குமே ஒரே நேர்கொண்ட மதிப்பு தான் இருக்குதுன்றது நம்ம யாருக்கு தெரியும். எப்படி ஒரு புது துணியும் ஒரு அழுகு துணியும் ரெண்டுமே ஒரே ஈக்குவல்ஸ் தான். புது துணி நீ புதுசா நம்ம 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 கிளீன் பண்ணி குளிச்சுட்டு பக்காவா வெளியே போகும்போது புது துணி பெஸ்ட். ஆனா இதுவே நீ ஒரு ஒர்க் பண்ண போற ஒரு வேலை செய்ய போற அப்படின்னா அந்த இடத்துல உனக்கு ஒரு பழைய துணி கண்டிப்பா ரெண்டுமே சிறப்பு தான். இப்ப என்னன்னா அந்த இடத்துல அது சிறப்பு, இந்த இடத்துக்கு இதுதான் சிறப்பு. இப்ப சிறப்புக்குள்ள ரெண்டுமே உள்ள வருது ஒரே டைம்ல. இப்ப இந்த சிறப்புக்குள்ள உள்ள வருது இல்லையா, இப்ப சிறப்புன்னு நம்ம சொல்லிட்டு இல்லையா, அப்ப சிறப்பு நம்ம ரெண்டுமே சிறப்பாயிடுச்சுல. ஆமாங்க. அப்ப இது புதுசு என்ன பழசு என்ன எதுவுமே இல்ல. இல்ல, எந்தெந்த இடத்துக்கு எது எது தேவையோ அந்த இடத்துக்கு இருக்கிற பொருள் சிறப்பு தான். அப்போ எல்லா பொருளுமே நம்மளுக்கு சரியான பயன்படாது, நாம 100% சரியான பயன்படாது. அப்ப நம்ம எல்லாத்துக்கிட்டுமே ஒரே நேர்கொண்ட பார்வையிலும் ஒரே மாதிரி அதை பார்வையிலும் அதை கொஞ்சம் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அன்பாவும் நம்ம பார்க்கறோம். ஏன் நம்ம இப்போ ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல துணியை வந்து மச்சி பீரோல வைக்கிறோம். இதே ஒரு கறி துணியை நம்ம மச்சி பீரோல எப்போ வைக்க மாட்டோம் உண்மைதானே. ஆனா அந்த பீரோல வைக்கணும் அவசியம் கிடையாது. அந்த கருத்தை மச்சி நம்ம கரெக்டா நம்ம ஒரு சமைக்கிறதுல பக்கத்துல வைக்க மாட்டோம், தூக்கி தான் போடுவோம். ரொம்ப கேர்லெஸ். ஆனா அந்த கறி துணிக்கிற மகத்துவத்தை தெரிஞ்ச மச்சி அதையும் நல்லா மச்சி ஓர வைக்கிறவர் இந்த கருத்து ரொம்ப மேய்க்கிறாங்க. அது நிறைய பேர் யாருன்னா அதோட ஒன்றி வாழ்றாங்க, அவங்களாம் செய்வாங்க. இப்போ இதே தன்மை தான் இங்க எல்லாத்துக்குள்ளயுமே இருக்குது. எப்படியாப்பட்ட ஒரு பெரிய செயலும் உனக்கு ஒரு பெரிய நல்லது தான் செய்யும், எப்படியாப்பட்ட நினைக்கிற சின்ன செயலும் உங்களுக்கு பெரிய நல்லது செய்யும், அதனால முடியும். இது இங்க யாருக்குமே அந்த ஆழ்ந்து புரிஞ்சுக்க முடியல. இங்க நம்ம இப்போ உணவு கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு மனிதருக்கு உணவு கொடுத்தா பெரிய மகிழ்ச்சி, இதுவே ஒரு எறும்புக்கு உணவு கொடுத்தா அவ்வளவு மகிழ்ச்சி தெரியும். ஏன்னா யாரும் வேற எவ்வளவு கேட்க முடியும். ஆமா, மனிதருக்கு கொடுக்குறது மட்டும் சிறந்தது. ஆனா ரெண்டுமே ஜீவராசி தான், ரெண்டுமே வாழதான் போகுது, ரெண்டுமே ஒரே தன்மையை கொண்டதான். அப்போ அதுக்கு உணவு கொடுத்தாலும் அது வாழ்க்கை வாழ போகுது, அதே உணவு இதுக்கு இது வாழ்க்கை வாழ போகுது. இதுல என்னன்னா அதுக்கு கொடுத்தா ரொம்ப சிறப்பு, இதுக்கு கொடுக்கணும் ஒன்றும் பெரிய அவசியம் இல்லை. இந்த ஒரு தன்மை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். இப்ப நம்ம நினைக்கிறதுனால நான் இந்த தேகத்தை நான் ரொம்ப ஆலோசனை இருக்கிறேன், நான் உணவு கொடுத்து நான் ஒரு பெரிய மாற்றமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனா ஒரு எறும்பு அப்படி ஆக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா அதுவும் அப்படி ஆகுன்றது யாருக்கு தெரியும்? இது ஒரு பரவலான கேள்வியாவே இருக்குங்க. அதுவும் உயிர் தான், இதுவும் உயிர் தானுங்கய்யா. இல்லைன்னா உயிர் சந்தைகள் இல்ல. இப்ப நம்மளுக்கு உடலமைப்பு இருக்கு இல்லையா, அது மாதிரி உடலமைப்பு இல்லை. ஆனா நீ உடலமைப்பு இல்லைன்னா அதுக்கு ஒரு உடல் இருக்குது. அந்த உடலை வச்சு உன் உடலை வச்சு கணக்கு போட்டு பார்த்தா இங்க நம்ம வாழ்ற மாதிரி அதுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கு, சயின்டிபிக்காவே சொல்றேன். அதுக்கு வாழ்க்கை இருக்கு. இப்ப நம்ம ஒரு கண்ணத்தை சொல்றேன், நம்ம ஒரே செயல பாக்குறோம். இப்ப நம்ம நல்லா இருக்கோம், நம்ம சொன்ன இவ்வளவு கட்டுறேன் இவ்வளவு சரி நான் தான் பண்றேன், அது பண்ண முடியுமா, அதுவும் அதை பண்ணுது. அதை ஏத்துக்கிற அளவுக்கும் அந்த உணர்வு அளவு நம்ம கிட்ட சக்தி திறமை இல்லை. அதை யாரும் இங்க பெருசா பேசுறதுக்கு ஆளு இல்லை. அதனால அதோட தன்மை சிறிதா வச்சு அதை சிறிதா வைக்கிறதுனால நம்ம அந்த உயிருக்கு எதனா பண்ணா நம்மளுக்கு என்ன நன்மை கட்சின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா அதுவும் மரணம் இல்லாத பெருவாளுக்கு போமா நான் போவோம். அதுவும் இறைவனை பத்தி பேசுமானா, உங்களை பத்தி நீங்க எப்படி பேசுவாங்க அதுவும் பேசுமா நான் பேசுவோம். ஏன்னா எல்லாத்துக்கும் வலி இருக்கு இல்லையா, வலி இருக்கும்போது துன்பம் நீங்கன்னா அது கத்துமா கத்தாது. கண்டிப்பா. அப்ப துன்பம் நீங்க எப்படி கத்த, நீங்க எப்படி கத்தா அப்படின்னா கத்தோம், அதுதான் சந்தேகம். அப்ப நீங்க ஒரு துன்பம் போறதுக்கோ உங்களுக்குள்ள ஒரு அறிவு என்ன செய்வீங்க, அப்ப அதையும் செய்யும். எப்படி நம்ம இந்த டைனிங் டேபிள்ல ஒரு புது துணி நீங்க செய்றீங்களோ அதே போல அதுவும் செய்யுமா செய்யும். அது நீங்க சந்தேகப்பட தேவையில்ல, அதுவும் இந்த தன்மை ஏற்றுமானா 100% ஏற்றும். இது உங்களுக்கு தெரியாதனாலையும் எந்த நூல்லையும் அது பெருசா போடாதனாலையும் நீங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டீங்க. இந்த முக்கியத்துவம் இந்த ஏற்றத்தாழ்வு என்ன பண்ணி எல்லா தூர்லயும் பரவலா வந்துச்சு. கோயிலுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம், கோயிலை தாண்டி குருமாருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம், உண்மைதானே. இந்த முக்கியத்துவங்கள் அதிகமாயினே போறதுனால ஜீவகாரியத்தோட முக்கியத்துவத்தை பெருசா யாரும் எடுத்துக்கோ. எப்படி நம்ம ஒரு உயிருக்கு உணவு கொடுத்தா எப்படி நமக்கு அதை மாற்றம் வரும், ஒருத்தர் நம்ம அன்பா பார்த்தா எப்படி வரும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளயும் பரவலா இருக்கு. இதே தான் ஒரு புது துணி பழைய துணி மாதிரி இருக்கு. ஜீவகாரியம் சின்ன எல்லாரும் யாரோ செஞ்சுட்டான், யோகா தியானம் பண்ண முடியுமா, யோகம் பண்ண முடியுமா, நல்ல உட்காந்து பக்தியா முடியாதுன்ற மாதிரி இது. ஆனா என்ன விஷயம்னா இதுல எல்லாம் நீ எந்த அளவுக்கு நீ கஷ்டம் கடினம் சொன்னி அதே போல கடினம் இதுக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ள என்னெல்லாம் வலிமை ஆற்றல் வரும்னு நினைச்சு அதை விட டபுள் பங்கு கோடி பங்கு அதிகமா வரக்கூடியது நிஜவகாரியம் இருக்கு. ஏன்னா உன் கண் எதிர்க்க ஒரு விஷயம் நடக்குது, ஒரு உயிர் துன்பப்படும் போது அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய வேலையை நீ பண்ற. இப்ப நீ துன்பமா இருக்கும்போது அதே நேரம் நீக்க மாட்டோம், நீ ஏங்குற. அது ஏங்கிதான் ஒரு மனிதன்கிட்ட போய் நீ ஹெல்ப் கேட்குற, உண்மைதானே. இப்ப நீ அந்த ஹெல்ப் கேட்கும்போது அவங்களால கொஞ்சம் உணவையோ இல்ல ஒரு இடத்தையும் உங்களுக்கு கொடுத்து உன்னை அவர் காத்துறாங்க, காக்கும் போது உங்களுக்குள்ள அப்பா இப்படி ஹெல்ப் பண்ணு. அப்ப இதே தன்மை தான் அந்த ஜீவராசியும் கேட்கும், உண்மைதானே. இப்ப அந்த ஜீவராசி உன்னை கேட்கும் போது நீ அதுக்கு போய் பண்ண அந்த தன்மையை நம்மளே நம்ம இப்ப அந்த செய்யும் போது என்னன்னா இறைவன் கொடுப்பான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அதே இறைவன் தான் என்ன வச்சு கொடுக்க வச்சிருக்கா. அப்ப அந்த இடத்துல யாரு இறைவன் தான் கொடுப்பாரு, குத்துக்காரு நான் தான், நீதான் இறைவன். அது சந்தைகள் இது நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த உயிரை நம்ம சிறுவங்க நீங்க ஒரு பொருளுமே அந்த தான் ஒரு சிறிய ஒரு அணுவாயிலும்
ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இப்ப நீங்க சொன்னீங்க நான் தான் அங்க இறைவன் சொல்லி, அது நம்ம சொன்னா கூட அந்த வார்த்தையை கூட யாருமே ஏத்துக்க முடியல. என்ன போய் இறைவனோட கம்பேர் பண்ணீங்க? நான் எப்படி விதை வேறுன்ற மாதிரி தனித்தனியாவே எப்ப சொல்லுங்க இப்போ இங்க எல்லாரும் ஒரு விஷயம் இருக்குது. விதை ஒன்றும் உரம் ஒன்றும் சொல்றோம் நீங்க எல்லாம். இங்க நிறைய பழமொழி இருக்குது. இங்க நல்ல பழமொழி பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பழமொழி இன்னும் ஓடி இருக்குது. கட்டாயம். ஆனா இங்க ஒண்ணு ஓடவே இல்லை. என்ன ஓடல? அன்னைக்கு இருந்த எந்த பொருளுமோ இங்க எந்த ஒரு ஜட பொருளுமே அந்த மாற்றம் அதே இல்ல தன்மாற்றம் அடைஞ்சு போயிட்டே இருக்கு. ஆனா அதை மட்டும் நம்ம ஆமா, குடிச்சிருக்கோம். அந்த வார்த்தைகள் மட்டும் குச்சி வச்சுக்கிறீங்க. இப்ப எல்லாரோட ஒரு வாசகம் பாத்தீங்கன்னா புத்தரோட ஒரு வாசகத்தோட சொல்லுவாங்க, விதையை தூவி கொண்டே போகும். அந்த விதை எந்த இடத்துல சரியான இடத்துல வீறுதெல்லாம் மரமாகட்டும், அது வீழாததெல்லாம் அதுக்கு உரமாகட்டும் சொல்லுவாங்க. ஆனா இங்க என்ன இந்த ஒரு வாசகம் தான் இங்க ரொம்ப டீப்பா நிக்குது. பூவோட நாரும் சேர்ந்தா நாரும் வணக்கம் ஆமா. அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுவும் அதோட ஒரு டாபிக் தான். பூ வேறு நார் வேறு. வேறு. சரிங்களா? பூவோட நார் சேரும்போது அது நாரும் வணக்கம். இப்ப அப்படி எதை குறிக்கணும்னா இறைவனையும் மனிதனையும் குறிக்கிற மாதிரி. மனிதனா இறைவனை தவிர்த்து கீழே இருக்கிற ஆற்றுல குறிக்கிற மாதிரி. இந்த சொல்ற வார்த்தைக்குள்ளேயே அது ரெண்டுமே மிஸ்மேட்ச்னு அதை தெளிவா புரியும். இதுன்னு ஒண்ணு அதுன்னு ஒண்ணு இருக்க முடியாது. அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அப்ப இருக்குதான் செய்யும். இது அப்படிதான் இருக்குது. இல்ல இங்க, நினைச்சா ஆமா, அது இல்ல அப்படின்றது என்னைக்கு உள்ள புரிய வரும்னா நீ ஒருமைக்குள்ள இந்த அன்புக்குள்ள அதிகமா போகும்போது தான் இந்த அறிவு விளங்கும். அதுவரை இந்த அறிவு விளங்காது. இந்த அறிவு விளங்கணும்னா ஒருமை விளங்கினா தான் இந்த அறிவு விளங்கும். நான் அதெல்லாம் சொல்லுவேன், பூனால நார் மணக்கலப்பா, பூ நாரும் ரெண்டும் ஒண்ணுதான். ஏன் அது உங்களுக்கு யாருக்கும் புரியல? நீங்க இன்னும் கூட பூ வேற நார் வேறன்னு சொல்றது வரைக்கும் ரெண்டும் ஒண்ணாக முடியாது. ரெண்டும் ஒண்ணானா தான் இங்க முடிவு வரும். இப்போ இப்ப விழுந்தது எல்லாமே விதை தான். அதுல நீங்க ஒரு சிலது விதையாகட்டும், ஒரு சிலது உரமாகட்டும். ஏன்னா அது முளைக்கணுன்றதுக்கோசம் தான். அப்போ அந்த விதை முளைக்கும்னா அப்போ அந்த முளைக்க வச்சு உரமா விதையாகும். இது சும்மா யோசிச்சு பார்க்கணும். உரம்ன்றதும் விதைன்றது ரெண்டு ஒரு பொருள் தான். ஆமா. நீங்க அதை மாத்தி மாத்தி யோசிக்கிறீங்க. இப்ப உங்களோட கண்ணோட்டத்துக்கு மட்டும் தான் விதை, உரம் வேற விதை வேற. உரமும் விதையும் ரெண்டும் ஒண்ணுதான். அது ரெண்டும் ஒன்னானதால் தான் அது முளைச்சுது. ஆண் வேற பெண் வேறன்றீங்க வேறையா? ஆனா ரெண்டும் ஒன்னானோடனே ஒரு உயிர் உற்பத்தி ஆகுறீங்களா? ஆனா இது ரெண்டும் ஒன்னா வெவ்வேறையா? ஒண்ணுதான். இது ஏன் புரியல? அது ஒன்னானதால் தான் அது முளைக்குது. அப்ப அந்த விதையும் உரமும் ஒன்னானதால் தான் அது முளைக்குது. அப்போ விதை வேறு உரம் வேறா? இல்ல. கொஞ்சம் விஷயம் புரிஞ்சுங்க. இப்போ நீங்க என்னதான் ஒரு மலரை அழகா தொடுத்தா தான் மாலை ஆக்க முடியும், ஒரு பெரிய வடிவத்தை கொடுக்க முடியும். அந்த மலருக்கே உரிய ஒரு பெரிய வடிவத்தை கொடுத்து நீங்களே பாருங்க, இன்னைக்கு மலரை விட நார் சிறந்ததுன்னு ஒரு தன்மைக்கு வந்தாச்சு இன்னைக்கு சூழல். எப்படின்னு பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறிய வடிவங்கள் உண்மைதானே? டிசைன்ஸா வடிவமைக்கிறான். என்னன்னா என்ன அழகுது. அவன் மலரை பார்த்து சொல்லல, வடிவத்தை பார்த்து சொல்றான். அந்த வடிவத்துக்கு மூலமா இருந்தது என்ன? அந்த நார் தான். இப்போ நாரு மலரை மிஞ்சுற அளவுக்கு வந்தாச்சு. ஆனா இன்னைக்கு கூட நீங்க இன்னும் பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் நீங்க அந்த வார்த்தை சொல்றீங்க. ஏன் உங்களுக்கு பூ நாறு ஒண்ணுன்னு தெரியல? இந்த வார்த்தையை சொல்றதுனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. காலங்கள் இது குறிப்பிட்டு காட்டவே இன்னைக்கு அந்த சூழலை உருவாக்கி. இப்ப நீங்க சூழலை மாத்தி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க இதே சொல்றீங்களே, இன்னைக்கு மாத்தீங்க. எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்றத அறிவை நீங்க பெறுங்க. இந்த அறிவு யாருக்கு வரும்னா ஒருமை விளங்கும் போது இந்த அறிவு. இது எல்லாரும் ஒண்ணுன்னு நினைக்கும் போது மட்டும்தான் உங்ககிட்ட ஒருமையின் தன்மை விளங்கும். ஒருமைன்றதா நான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளுக்கான சாராம்சம். ஏன்னா நான்றதுதான் இங்க மூலம். இங்க எல்லாத்தையும் நானா பாருங்க. இப்ப நான் இங்க பேசிட்டு இருக்கேன், இந்த பஸ் நான் தான் பேசுறேன், நீங்க நான் தான், இந்த போன் நான் தான், இங்க இருக்கிற இயற்கை நான் தான். இதை நான் சொல்றதுக்கான ஒரு முழுமையான அர்த்தம் என்னன்னா, நான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது அணுதான், ஆட்டம்ஸ் தான். அது எந்த சந்தேகம் எனக்கு இல்லை. உண்மைதானே? அதுல இருக்கிற காற்று சுவாசி தான் நான் வாழ்றேன். அந்த இப்ப ஒரு வேப்ப மரம் இருக்குது, அந்த வேப்ப மரத்தை பிச்சை இலையை சாப்பிட்டுருக்கேன். இப்ப எனக்குள்ள வேப்ப மரம் இருக்குதானா? இருக்குதானே? கண்டிப்பா சும்மா இருக்குதானே? இப்ப அதை சுவாசிக்கிற காத்து வெளியே வருது. இப்ப நான் காத்து சுவாசிக்கிறேன். அந்த காத்து எனக்குள்ள இருக்குது உண்மைதானே? அப்ப நான் காத்து தானே? ஆமா. எல்லாமே சரிமா. எந்த ஒரு பொருளாயும் சரி. இப்போ இரும்பு இருக்குது. இப்ப இரும்பு உங்களுக்கு உள்ள போகுமானா, இரும்பு பார்த்தா நான் சமைக்கிறேன், இரும்பு இருந்தா நான் சாப்பிடுறேன். அதுலதான் ஈட்டு ஏறி அதுல இருக்கிற ஆட்கள் எனக்கு வரதான் செய்யும். நான் சாப்பிட்றேன். எனக்குள்ள இரும்பு தானே இருக்குதுதான். நம்மளுக்குள்ள எல்லா சத்து இருக்குதுமா. இரும்பு சத்துக்குது, செம்பு சத்துக்குது, காற்று சத்துக்குது, நெருப்பு சத்துக்குது, நீர் சத்துக்குது, சரியா? பழங்களோட சத்து எல்லாம் சத்துக்குதா? எல்லாமே இருக்கு. எல்லா சத்த ஒரு சேர்ந்த ஒரு கூட்டு பொருள் தானே இது. இது கன்ஃபார்ம் தானே? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. அப்ப எல்லாமே நானும் சொல்றது என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்குது? சிம்பிளா நான் கேட்கறேன். இப்ப நம்ம கண்ணில பஸ்ல போறோம். இப்ப நான் எல்லாத்தையும் பாக்குறேன். இது பனை மரம் இருக்குது, நுங்கு மரம் இருக்குது, புரியுதுங்களா? ஈச்சம்பழம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து நான் சாப்பிட்டுக்கிறேன். அதோட ஒரு மூலக்கூறு எனக்குள்ள இருக்குது. அதுல என்ன சந்தேகம் இருக்குதா? இல்ல. இப்ப இது எல்லாமே மண்ணுல இருந்து வந்தது, உண்மைதானே? இப்ப அந்த மண்ணுல இருந்து முளைச்சுதான் நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்ப மண்ணை சாப்பிட்டா அவன் மண்ணையும் சாப்பிட்டுக்கிறேன், உண்மைதானே? இந்த இரும்பு எங்க எடுத்தது? மண்ணுல இருந்து எடுத்து அந்த மண்ணை கெமிக்கலை கொடுத்து ஒரு வாகனமாக்கி அந்த வாகனத்து மேல உட்காந்து நான் போயிருக்கிறேன்.
இதேல இருந்து நானும் ஒரு விளைச்சல சாப்பிட்டு காய்கறி சாப்பிட்டு நான் வளர்ச்சிருக்கிறேன். இப்போ நான் அதில் தான் நான் உட்காந்து போயிருக்கேன். நான் யாரு மேலே உட்காந்து போறப்போ எனக்குள்ள இருக்குது, எனக்கு வெளியே உட்காந்துருக்கு. இது எறும்பு தான், எனக்குள்ளே எறும்பு சத்துக்குது இருக்குதா, ரெண்டுமே இருக்குது. அப்ப ரெண்டுமே ஒன்றா தான் போறேன். இது என்னன்னா ஒரு சிம்பிளா புரிஞ்சு பண்ணி வச்சுதான். இப்போ நம்ம உடம்புல இட்லி இருக்குது, நான் இட்லி எல்லாம் இட்லி தான், நான் தோசை தான், இல்லை சந்தேகம். நான் சாம்பார் தான். இதெல்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன். இப்போ இதோட சாப்பிட்ட மூளை குறைய போச்சு, உடம்பு தானே போச்சு. அந்த உடம்பு வந்து இப்போ நான் பேசுறேன், நான் பேசிட்டு சாம்பார் பேஸ்ட்டு, இட்லி பேஸ்ட்டு, பனைமரம் பேஸ்ட்டு எல்லாமே சொல்லலாம் தானே. இப்போதான் நம்ம நுங்கு சாப்பிட்டோமா இல்லையா, திராட்சை சாப்பிட்டோம். இப்போ இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோமா இல்லையா, இப்போ இதெல்லாம் எங்க போச்சு? ஐயா இப்ப லேட்டஸ்ட்ல பாத்தீங்கன்னா இட்லி சாம்பார் எல்லாமே ஒரு ஸ்பீச் டாக்கர் நிறைய பேர் எல்லாம் பாக்குறோம். அப்ப அதை நம்ம ரசிக்கிறது, அதை நம்ம ஒண்ணுன்னு சொல்லும் போது ஏத்துக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. நீங்க ஒண்ணுன்றது இவ்வளவு தானே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். எல்லாம் மண்ணுல இருந்து முளைக்குது. மண்ணு நான் ஒண்ணுன்னா ஆமா தானே, இதுல உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம். இன்னைக்கு அதெல்லாம் போயிட்டு இருக்குங்கயா, அதெல்லாம் பேசுது. ஒண்ணுக்கு ஒண்ணு உரையாடி நம்ம மனிதர்கள் எப்படி உரையாடுறோமோ அதே மாதிரி இட்லி சாம்பார் மண்ணு ஒவ்வொரு துகள் தூசிகள் துரும்புகள் வச்சு மொத்தமா இன்னைக்கு பேசி நிக்குது. இந்த அறிவு நம்மளுக்கு வராதுன்னு அதுவே பேசுது. ஆமா பைத்தியங்களும் பேச மாட்டீங்க, பேசுறதா இல்ல, நானே பேசுறேன். அது இப்ப பேசத்தான் தான். புரியுதுங்களா? இப்போ இதுதான் எல்லாமே நானா இருக்கிறேன்றது இதை உணர்ந்து சொல்றது. இதை உணர்ந்து நான் சொல்றேன். இதுல என்ன சந்தேகம் இருக்குது எனக்கு? நான் லைவா உணர்ந்துருக்கிறேன். வெளியே பார்க்கும்போது தெரியுது. ஒரு இளநீ சாப்பிட்டு இருக்கிறேன். இப்ப தென்னை மரம் தென்னை மரம் அதான் சொன்னீங்க. தென்னை மரத்துக்கு தேங்காய், இப்போ தென்னை மரத்துல தேங்காய் அதை நான் சாப்பிட்டேன். அதே தேங்காய் உள்ள வச்சா தென்னை மரம் வச்சுட்டு இப்போ அதே தேங்காய் நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்ப எனக்குள்ள ஒரு அறிவு வச்சுருக்கு. அந்த இது வந்து எதிர்த்து நாட்டில் வந்து அந்த தென்னை மரத்துல வந்தது. கட்டாயம் ஒரு வேப்ப மரம் இலையை சாப்பிட்டுக்கிறேன். அது வேப்ப மரத்துல ஒரு ஊர்பட்ட காய்கள் சாப்பிட்டுக்கிறேன். எல்லா மரத்துல இருந்தா எல்லாம் வந்து பூமியில தான் பறிச்சுட்டு. பூமியார் நான் தானே, காத்து எல்லாமே. இப்போ இது ஈஸியா ஒரு புரியக்கூடிய விஷயம். இதையே நம்ம ஏத்துக்கிறதுக்கு மறுக்கிறோம். ஏன் ஏத்துக்கிறதுக்கு மறுக்கிறோம்னா இந்த அளவுல தான் நம்ம கிட்ட அந்த மறைப்பு இருக்குது. அந்த மறைப்புன்றது என்னன்னா பழக்க தோஷம் ஒரு விஷயத்த மாத்திக்க முடியல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு வரை பேசுறோம். இல்லைங்க, மறைப்புனா பழக்க தோஷம். பழக்க தோஷம். மறைப்புனா பழக்க தோஷம். இப்படிதான் நாங்க பழக்கப்படுறோம். இப்படிதான் பழக்க நீங்க அந்த மறைப்பு நீங்க பழக்கிறீங்க. பழக்கிறீங்கன்னா மறைப்பு நீங்க. அப்ப பழக்கம் போனோம் அப்படின்னா உங்களுக்கு புதுசா பழக்கத்தை பண்ணணும். அந்த புதிய பழக்கம் எப்படி இருக்கணும்னா அது நியூவா இருக்கும், அது புதுமையா இருக்கும், அது எல்லாத்துக்கும் பொதுவுடையதா இருக்கும், எல்லாருக்கும் ஏற்புடையதா இருக்கும். உண்மைதானே? அந்த மாதிரி விஷயம் எதா இருக்கும். நீங்க அன்புன்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கு கருணை என்ன சொல்லி ஆகணும். உண்மைதானே? அதுக்கு உயிர் இருக்குன்னா கடவுள் வழிபாடு நீங்க சொல்லி ஆகணும். இல்ல அதை விட்டுட்டு இல்லை நான் வேற ஒரு பேர் சொல்றேன் நீ சொன்னா ஒத்துப்பாங்களா? பல பேர் இருக்குதுங்க. அன்புன்னா அதுக்கு பல பேர் சொல்ல முடியாது. ஒரே பொருள் தான் இருக்குது. அது எல்லா மார்க்குமோ எல்லா மதமும் எல்லா குருமாருமோ எல்லாரும் சொல்லிட்டு போனது. அப்ப அன்புன்ற ஒரு விஷயத்தை ஏன் ஆழ்ந்து போக மாட்டோம்? அன்புக்குள்ள நீங்க ஆழ்ந்து போனீங்கன்னா இங்க எல்லாத்தோட அணுக்கூட்டும் நான் தான். எல்லாமே ஒரே பொருளா இருக்குது. எல்லாத்துக்குள்ளயும் பயன்பாடு ஒன்னா இருக்குது. பயன்பாடுன்றது உனக்கு எந்த இடத்துல எத்தி உனக்கு தேவையான இடத்துல பயன்படுத்தும் அந்த இடத்துல அதுல ஒரு மகிழ்ச்சியும் அந்த இடத்துல வர ஒரு சிறிய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு திருப்தி அடைவேன். இந்த திருப்தி எல்லாத்துக்குள்ளயும் அடைய முடியும். அந்த எல்லா திருப்தி சிறிய அளவு தான் இருக்கு. ஆனா அந்த சிறிய அளவு திருப்தி எல்லாத்துக்குள்ளயும் இருக்கும். ஒரு அழுகு துணி எடுத்து ஒரு அசுத்தத்தை துடைக்கும் போது அந்த அழுகு துணி ஒரு பயன்பாடு. ஒரு ஒற்றை அடிக்கும் போது நல்ல ஒற்றை குச்சி உங்களுக்கு பயன்பாடு. ஒரு அசுத்த வைக்கும் போது ஒரு தோட்டத்தை தடுக்கும் அந்த தொடக்கம் தான் உங்களுக்கு பயன்பாடு. உனக்கு பசிக்கிறப்போ ஒரு உணவு சாப்பிட்ட இல்லையா, அந்த உணவு தான் உனக்கு அந்த பயன்பாடு. உனக்கு உடை போடுறப்போ ஒரு துணி எடுத்து உடையா போட்டுருக்க இல்லையா, அது உனக்கு பயன்பாடு. ஒரு வீடு வேணும், மழை வரணும், அரைக்கிழமை அது உனக்கு அந்த பயன்பாடு. ரொம்ப குளிர்றப்போ ஒரு பெட்ஷீட்டு உனக்கு பயன்பாடு. இப்ப இந்த பயன்பாடுன்றது தான் மூலம். அந்த பயன்பாடு தான் ஒண்ணு ஆசுவாசம் சந்தோஷம் கொண்டு போகுது. ஒரு பெட்ஷீட் வச்சா சந்தோஷமா இருக்கும் சொன்னியா, அதை குத்துது அந்த பெட்ஷீட். ஒரு தொடப்பு அழகு தொடப்பு வச்சா நல்லா இருக்கும். அந்த இடத்துல அந்த தொடப்பு ஒரு பயன். இந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளயும் பயன்பாடு ஒண்ணு இருக்கும். அந்த பயன்பாடு எந்தெந்த நேரத்துக்கு எந்தெந்த சூழலுக்கு எந்தெந்த பொருள் தேவையோ அந்த பொருளால மட்டும்தான் அந்த பயன்பாடை முழுமையாக்க முடியும். அப்ப அந்த முழுமையாக்கக்கூடிய தன்மை இங்க எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு. அப்ப எல்லாத்துக்குள்ளயும் இருக்குது. நம்ம உணர்ந்து பாத்தீங்கன்னா இதுதான் நீக்கமான இறைவன் நன்றியோட அர்த்தம். தான் சொல்லிட்டு போதுங்களா? இவ்வளவு இந்த ஆங்கிள் நீங்க அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். ஆமாப்பா எல்லாமே சரியா எனக்கு பயன்படுது. சரியான ஒரு பொருள் சரியா இருக்குன்னா அந்த அந்த ஒரு தேவையான இடத்துக்கு அந்த பொருள் தான் பயன்படுது. அதை தாண்டி வேற விஷயத்தை வச்சு என்னால சரியா பயன்படுத்த முடியல. அப்ப அதுதான் அதுக்கான மூலமான பொருள் போல. அப்ப அதை பயன்படுத்தும் எனக்குள்ள ஒரு சின்ன ஆசை கரெக்டா பண்ணன்ற ஒரு ஃபீல் வருது. அப்ப அந்த கரெக்டா பண்ண ஃபீலை கொடுக்கறது தான். அப்போ அதுக்கும் இதுக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டி என்னன்னா அந்த இடத்துல ஒண்ணு ஆசுவாசத்தை கொண்டு போகுது. அதை கொண்டு போக முடியுமா? இங்க எல்லாத்தையும் கொண்டு போக முடியும். இப்போ ஒரே விஷயம், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த கரெக்டா ஒரு விஷயத்த பயன்படுத்துறதுன்னு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வருது. அந்த சாட்டிஸ்பேக்ஷன்ல சிலதுல கிடைக்காத போதுதான் அங்க ஒரு விஷயமும் கிளாஷ் ஆகுது. நம்ம சொல்ற நிறைய விஷயங்கள்ல கிளாஷ் எனக்கு வருதுன்ற மாதிரி சொல்றாங்க. இது கிளாஷ் வந்து ஒரே காரணம் தான்மா. இப்போ என்ன சொன்னால, இப்போ ஒரு குழம்பு கீழே ஊற்றிச்சுன்னா நீ வந்து அந்த கருத்து எடுத்து வச்சா உனக்கு சாட்டிஸ்பேக்ஷன். அந்த இடத்துல ஒரு நிலத்துல வச்சு வச்சா அன்சாட்டிஸ்பேக்ஷன் தான் வரும். உண்மையா இல்லையா? இன்னொரு பொறுமை இல்லைங்கயா.
அந்த ஜீவகாரணத்தை செய்யும் போதே உடனே நான் அதை 1 மாசமா செய்யறேன், 1 வருஷமா செய்யறேன், என்னால இன்னும் அதுக்குள்ள போக முடியல, அப்ப நான் எங்கேயும் மிஸ் மேட்ச் ஆகணும், இங்க பண்றேனோ, அந்த கொஸ்டின் ரொம்ப ஆழமா என்னன்னா பொறுமை ரொம்ப அவசியம். எது ஒண்ணுமே நீ ஆழ்ந்து உள்ளார்ந்து போகும்போது மட்டும்தான் அந்த மூலத்தை உணர முடியும். அதுக்குள்ள நீ அவசரப்படும். ஏன்னா எல்லாத்துக்கும் அளவுன்னு ஒரு பொருள் இருக்கு. அளவு அளவு தான் இருக்கிறது மெயினான விஷயம். அளவா நீ எல்லாத்தையும் பண்ணனா அது கரெக்டான விஷயத்த கொடுக்குறப்ப உன்னால அதை புரிஞ்சுக்க முடியும். அளவு மிஞ்சிட்டனா, அளவுக்கு மீறி வந்துச்சுன்னா உன்னால அதை புரிஞ்சுக்க முடியும். அளவு மிஞ்சிச்சுன்னா அது நன்மையா இருக்கட்டும் தீமையா இருக்கும். அளவு மிஞ்சிச்சுன்னா அது ஒன்று தூக்கி சாப்பிடும். எது ஒண்ணுமே அளவா இருந்தா மட்டும்தான் அதுல இருக்கிற அறிவையும் அனுபவத்தையும் சுகத்தையும் உன்னால பெற முடியும். அளவுக்கு மிஞ்சிச்சுன்னா அதனால வந்து உங்களுக்கு கஷ்டத்துக்கு துன்பத்தையா தான் உன்னால அந்த பெறத்துக்கு சோர்ஸ் இருக்கு. அதுல தவறு இல்லை. நீ அளவு மிஞ்சி பார்த்த சூழ்நிலை உருவாக்கிட்ட இல்லையா, உங்களுக்கு தெரியாது அந்த அட்டாக் பண்ணு. அப்ப நீ அளவா இருக்கணும்னு ஆசைப்பட்டா அளவுன்னு அமைதியா இருக்கும், முதல்ல பொறுமையா இருக்கும், ஒரு செயலை ரொம்ப உள்ளார்ந்து செய்யணும். அது நீ உள்ளார்ந்து செய்யும் போது மட்டும்தான் அதுல இருந்து ஏற்படுற ஒரு அந்த அனுபவத்தை நம்மளால பெற முடியும். அது நீ பெறணும்னாலே நான் எல்லாத்தையும் ஒருமையில பாரு. எல்லாத்தையும் ஒருமைனா எல்லாத்தையும் ஒன்னா பாரு. நான் அதுக்குதான் முதல்ல சொன்னேன், எல்லாமே இங்க உயிரா இருக்குது, எல்லாமே பயன்பாடா இருக்குது, எல்லாத்துக்குள்ளயும் அருள் விளங்குது, எல்லாமே உனக்கு நன்மையா இருக்குது. அப்ப எல்லாத்தையும் உயிராகவும் உணர்வாகவும் நீ பாரு. உயர்வா பாரு, உயிரா பாரு, உயர்வா பாரு. அப்படி உயர்வா பார்க்கும்போது அதோட மேலான தன்மை உனக்குள்ள வேலைக்கு நீ யாருன்ற ஒரு பெரிய புரிதல் உண்டு இல்லைன்னா அது வரதுச்சு. அப்ப நம்ம எல்லாத்தையும் உயிரா பார்க்கணும், உயர்வா பார்க்கணும். எல்லாத்துக்குள்ள நீக்கமான இறைவன் நிறைஞ்சிக்கிறது 100% ஃபேக்ட் தான். அந்த ஃபேக்ட்ன்றது எப்படி உணரணும்னா நீங்க எல்லா பொருளும் பயன்பாடுல நீங்க அதை புரிஞ்சிடலாம். கரெக்டா அந்த பயன்பாட்டுல புரிஞ்சிடலாம். உண்மைதானே? உண்மைதானே. இப்ப அந்த பயன்பாடுன்ற இடத்த நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஆமா இந்த நேரத்துல இந்த பொருள் எனக்கு ரொம்ப பயனா இருக்குது, அப்ப இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா, அப்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆனந்த கொடுக்கும், அப்ப இது இறைவன் தானா? ஆமா. இப்படி நீங்க பாக்குறதுனா இருப்பது ஒண்ணா இது வந்து இப்ப இது உனக்கானது. இதே சமையல ஒரு நாய்க்கு தண்ணி இல்லாம இந்த இதுல கஷ்டப்பட்டு டக்குனு போய் தண்ணி வச்சுன்னா, இப்ப நேற்று கூட தண்ணி ஊத்த போனேன், தண்ணி ஊத்தினே இருக்கிற ஒரு காக்கா வந்து சருன்னு உட்காந்து நான் ஊத்தி வரை வெயிட் பண்ணிட்டு ஊத்தி முடிச்ச உடனே அந்த தண்ணியை வந்து குச்சினா வீடு எடுத்துருவேன், குச்சிட்டு போகுது. நான் தண்ணி ஊத்த வந்ததுனால நான் ஊத்துல தண்ணி இல்லை என்ன பண்ணுவேன், ஏன்னா தண்ணி கிடையாது. இப்ப அந்த ஊத்தமானே பா ஒன்னும் ஒன்றா தண்ணி ஊத்துறது எங்கேயோ வந்து அதை குடிச்ச உடனே அது உள்ளன்னா தெரியும். இந்த அந்த இடத்துல யார் மூலனாதான் மூலம் அதுக்கு உண்மைதானே? ஊத்தனத்தை பார்க்கும், அந்த கிண்ணத்தை பார்க்கும், அந்த தண்ணியை பார்க்கும், எல்லா பொருளும் மூலம். ஒரு பைப் நிக்குது, அந்த பைப் அவசியம் எனக்கு மாற்றத்துக்கு. அந்த பைப்பு தவிர்த்து அந்த பைப்ல மாட்டக்கூடிய கிளாம்ப் அவசியம், அந்த கிளாம்ப்ல வந்து ஒரு கிண்ணம் அவசியம், அந்த கிண்ணத்துல இருந்து அதை நான் ஊத்துற நீர் அவசியம், அந்த நீரை ஊத்துறதுக்கு நான் அவசியம், அதை நான் இதெல்லாம் அவசியம் பண்ணப்போ அந்த குடிக்கூடிய அந்த காகம் அவசியம். இப்ப இது எல்லாமே ஒண்ணு கூடி ஒருமைன்ற ஒரு பொருளை அந்த தன்மையை உருவாக்கி நம்ம எல்லாரும் ஒரே தன்மையில இருக்கிறன்ற ஒரு அறிவை நம்மளுக்கு புரிய வைக்கணும். நம்ம ஒரு உயிர் கஷ்டப்படணும், அதுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணும் போது மட்டும் இந்த அறிவு அதுல வெளிப்படும்.